பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரே, முனிமா இந்தாங்க வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகையை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடி இருக்கிறான். இது வேற சட்டம், குடி இருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் ஐ வில் மீட் கோர்ட் இல்லங்க. என்னன்னு நீங்க இத போய் முனிமாட்ட சொல்லிட்டு? அட நான் தெரியாம சொல்றேன்டா. அதுக்கு ஐ வில் மீட் கோர்ட் போகுது. ஐயோ எக்கோ, ருக்மணி எக்கோ, என்ன சண்பகா, கோவளையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. தண்ணி எதுக்கு? ஆஹா சண்பகா, ஏன் கண் முன்னாலேயே பால்ல தண்ணி கலந்து எனக்கே ஊத்த போறியா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? தினம் கள்ளி சொட்டு மாதிரி பால் ஊத்திட்டு வர, குடிக்க தானே தண்ணி கேட்டேன். போதும், உங்களுக்கு பால் ஊத்தினது போதும். இப்பவே கணக்கு பார்த்து காசு கொடுத்துருங்க. உங்க வாடிக்கை வேணா ஒண்ணும் வேண்டாம். அடேங்க அப்பா, மூக்குக்கு மேல கோவம் வந்துருண்டி. ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சுக்கிற பத்தியா? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா சரி சரி, முதல்ல தண்ணியை குடி. கோவம் தண்ணி ஒண்ணும் வேண்டாம், பாலை முதல்ல ஊத்துறேன். அப்பா ரொம்ப தான் கோவமா இருக்கா? என்னக்கா பக்தி பாடல் படிக்குது? வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அதனடி அப்படி கேட்டுட்ட. என் பொண்ணு என்ன மாதிரியே தான். மத்த பொண்ணுங்க மாதிரி சினிமா பாட்டு கேட்கறவளா என் பொண்ணு? அந்த வகையில 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அதுலயும் கேபி சுந்தராம்பாள் பாட்டுன்னா என் பொண்ணுக்கு உசிறு. நீ ஊத்து பால. ஏக்கா, கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டு எப்பக்கா பாடினாங்க? அதானே, எப்ப பாடினாங்க? அவங்க ஒண்ணும் பாடல பாடல பாடல. வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன? போய் தாண்டி சொல்லிட்டேன். ஆமா, வயசு வந்த பொண்ணு ஊருக்குள்ள தப்பா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு காலம் பூரா விலை பார்க்காது பாரு. அதனாலதான். அடிய வள்ளி, என்னம்மா பாருங்க. முதல்ல இந்த பாட்டை நிறுத்து. நான் அதுல நல்ல சாமி பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு ஒன்ன யார் இந்த பாட்டு வைக்க சொன்னா? இந்த வயசுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா கெட்ட கெட்ட கனவா வரும். ஏமா, அந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு வந்திருக்கா? நீ பிறந்ததே ஒரு கெட்ட கனவுதான். ஏன் சண்பகம், கெட்ட கனவுன்னா என்ன? கெட்ட கனவுனா கெட்ட கனவு. புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா. அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலம் எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய், இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்து முத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துலதான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வைக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க, விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா. அடேங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கிட்ட வைக்க. இந்தமா வார்த்தை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டபடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறிய? நான் அதிகமா பேசுறேன்.
அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்க கிட்ட சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர்டி. ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்தவன. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். இந்த பாரு, பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்ட ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா உன்ன? விடுடி, புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணாவ ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவா இந்த ஆளு? அடங்கா பிடாரி பிசாசு. என் தம்பி விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவத பிடாரி. அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. ஏக்கா, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாக்கிரதை. பாராட்டுக்குங்கக்கா. தம்பி, ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டிச்சாத்தான் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தான்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் முடுக்கிறதா சொன்னாங்க. சண்டை நடக்கதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்க நீங்க காதுல விழுந்ததே. உலக்கையா? ஒண்ணு இல்ல போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியும் சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்டே, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க கூட்டி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்டர் ரொம்ப தான் கொட்றிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான். நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. எதுக்கு? முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை திறப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. அப்பதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு ராத்திரி நேரத்துல? தாய போல பிள்ளை நூல போல சேலைன்னு சொல்றாங்களே, ஆமா, அது நெசமா? நெசந்தா. நெசமா? எங்க அப்பா உன் பிள்ளை தானே, அவருக்கே உன் புத்தி இல்ல? ஏன் புத்தி இல்லையா? என்னடி சொல்ற? இல்ல, திருவிழால சின்ராசு எல்லாரும் ஜெயிச்சான்ல,
ஜெயிச்சதுக்கு மட்டும் சந்தோஷப்பட்டாரு, தேர்வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கேண்டி என்கிட்ட வந்து வெடிக்கிற? ஒப்ப கிட்ட போய் வெடி. எங்க அப்பா கிட்ட வெடிக்க முடியாதுன்னு தானே உன்கிட்ட வெடிக்கிறேன். வெடிப்படி வெடிப்ப. விட்டா மிராசு பட்டா போட்டானா கொட்டாய் விட்டுவன் கோர்ட்டுக்கு போனாங்கிற கதையா உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வாசி நான் தான் கிடைச்சனா? இந்த பாரு, எதை விட்டு கொடுத்தாலும் கொப்பன் சாதியை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? அப்புறம் ராத்திரில வந்து தொலைச்சுக்கிட்டு இருக்க. சாப்பிட்ட இல்ல, போய் பாடு போ போ. அப்பத்தா என்னடி ஒரே ஒரு வாட்டி அப்பத்தா. ஐயோ ஐயோ அம்மா, ராத்திரி நேரத்துல வீணா அடி வாங்காத, காலையில வாங்கிக்கலாமா நீ? எனக்கு இப்பவே வேணும். அடியே, எனக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து ஒரே அலுப்பா இருக்குடி, எனக்கு தூக்கம் வருது போ. அப்பதா எனக்கு உன்னை எங்களோட தூக்கம் வராத. அப்பதா அப்பதா வாங்கிட்டியா? ஆமா போ. என்ன உனக்கு இதுல சோகமோ? இந்தா கொண்டு போய் வச்சுட்டு பாடு. ஐயோ, எந்த நேரத்துல பெத்தானோ? அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி, லோல்ல. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு, இந்தோட அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஊத்துங்க. ஆ. இந்தாங்க, இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தாடா. பொம்மு பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும், குடி. ஓ, சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய், காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறோமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகுற வரைக்கும் இதே கதிதான். டே, உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா, உங்க பேர் என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல, நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கி விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகி போனது தான் நடக்கும். இந்த பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு கோழி வறுத்து வச்சிருக்கேன், கொப்பனுக்கு பிடிக்குமேன்னு மீன் வறுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு இந்த வெயில்ல என்னால போக முடியாது. ஏன் ராசாத்தி இல்ல? முடியாதுன்னா முடியாதுதான். அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. என்ன சின்னம்னி இப்படி அடம் பண்றீங்க? நாய்க்கர் பசியோடு காத்துக்கிட்டு இருப்பார்ல, எடுத்துட்டு போங்க அம்மனி. நீ என்ன வக்காலத்தா? வேணும்னா நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஏண்டி தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ எடுத்துட்டு போனா உங்க அப்பன் திம்பானா? ஆத்துல எடுத்து கொட்டிடுவாண்டி. அம்மா இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு போம்மா கண்ணம்மா. அப்படின்னா நான் சொல்றபடி கேப்பியா? என்ன சொல்ல போற? அத்தா. ஐயோ, சமயம் பார்த்து அமுக்குறாளே. இந்த பாரு வெள்ளையம்மா, இந்த சோத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறமா நம்ம விளையாட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப என்ன சொல்லு?
ஐயோ சத்தியம் அடிச்சிட்டனே. இப்ப திருப்தியா போச்சா உனக்கு? எடுத்துட்டு போ. இப்ப ஆறு ராமாத்தா இவள. நீங்க தான் உங்க இடுப்புல கைய வச்சாலே அடிப்பீங்கன்னு தெரியும். உங்க பேத்திக்கு தினமும் உங்க கையால அடி வாங்கணும்னு ஆசை. என்ன பண்ண சொல்ற? தினம் அடிச்சு அடிச்சு அவ கண்ணமே கண்ணி போச்சு. சரி சரி, நீ என் கையை கால கழுவிட்டு அந்த பக்கமா வா, சோறு போடுறேன். என்ன சின்னம்னே, இன்னைக்கு நீங்களே சாப்பாடு எடுத்து வந்துட்டீங்க? அப்பதான் உங்ககிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? இன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு ஒரே பசி. கொஞ்சம் இருங்க அம்மனே, நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அம்மனி அப்படி பாக்குறீங்க? காலைல இருந்து காப்பு தண்ணி குடிக்கலீங்களா? கஞ்சி தண்ணியும் குடிக்கலீங்க. ஏகப்பட்ட பசிங்க. கண்ணாமூலிலாம் திரும்பி போச்சுங்க. வாங்க வந்து சீக்கிரம் போடுங்க. என்னங்க இது? எருமாடு மேய்க்கிறவனுக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்த மாதிரி பழைய கஞ்சி குடிக்கிற எனக்கு கோழி, மீன், முட்டை. வீட்டுல ஏதாவது விசேஷங்களா? நீ முதல்ல சாப்பிடு, விசேஷம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். என்ன சின்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. பாத்து பாத்து பாத்து. இந்த தண்ணி குடி. ஊத்துங்க ஊத்துங்க. சின்ராசு, நீ பாட்டுதான் பாடுவேன்னு நினைச்சேன். சண்டை கூட நல்லா போடுறியே. அது என்னமா போங்க, எங்க இருந்தா தைரியம் வந்துன்னு தெரியலங்க. மலார்னு கம்பெடுத்து இறங்கிட்டானுங்க. அவன் கெட்ட நேரம் தோத்து போயிட்டானுங்க. கோயில கம்பெடுத்து சண்டை போட மட்டும் தைரியம் இருக்கு. நீ வடம் பிடிச்சு இழுக்கிறப்ப அப்பா வேணான்னு சொன்னார்ல, அதை ஏன்னு கேட்க மட்டும் தைரியம் இல்லையா? ஐயோ, அது ஏன் தப்பு தானுங்க. சாதியில சின்னவனா பிறந்துட்டு சாமி தேர இழுக்க ஆசைப்படலாங்களா? அது சாமி குத்தம் ஆயிடுங்க. கோயில் தேர வடம் பிடிச்சு இழுத்தா சாமி குத்தம். ஆனா ஊர் மரியாதைக்காக கம்பெடுத்து சண்டை போட்டது மட்டும் சாமி குத்தம் இல்லையா? அட என்னங்க நீங்க, 4 ஊருக்கு மத்தியில நம்ம ஊரை பத்தி கேவலமா பேசுறப்ப எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறது? என்னதான் சாதி வேறையா இருந்தாலும் ஊரு ஒண்ணுதானுங்களே, அதை மறக்க முடியாதுங்க. இது பார் சின்ராசு, நீ இந்த ஊரை மதிக்கிற அளவுக்கு இந்த ஊர் உன்னை மதிக்கல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மேல் சாதிக்காரங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டுறதை விட்டுட்டு ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்டாதான் உங்க சாதிசனம் மனுஷங்களா வாழ முடியும். சின்னம்னி என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் போய் பொழப்ப பாக்குறேங்க. சின்ராசு, பாப்பா என்னப்பா, நாத்து நடவெல்லாம் நட்டாச்சா? ஆமா, நடவு நட்டாச்சா, நாத்து புடிங்காச்சான்னு மட்டும் கேளு. மனுஷனுக்கு பசி நேரத்துல சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமேனு அப்பத்தாளுக்கு பேசி தெரியவானா? இது கூட செய்யாம வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா? என்னடா விளையாடுறியா? வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது சாப்பாட்டை எடுத்தும் வச்சேன். அதுக்கப்புறமா இந்த ராமாத்தா கூப்பிட்டுட்டாளேன்னு போயிட்டேன். அப்புறம் இந்த குட்டி சிரிக்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவளை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும்? காலெல்லாம் நல்லா கழுவிச்ச, கையெல்லாம் கழுவிட்டியா? சாப்பாடா இல்ல நம்ம வீட்டுல? வா அடே அப்பா, இதெல்லாம் வேண்டாம். இந்த இருக்கு பாரு.
அடே வெள்ளை மலைக்கு நல்லா இருக்கும். அது உனக்கு, இது ராமாத்தாளுக்கு. பரவாயில்லையே, கிழவி புடவைலாம் கூட நல்லாவே எடுக்கிற. அடியே சிரிக்கி, நான் என்ன பிறக்கும் போதே கிளவியாவே பிறந்தேன்னு நினைச்சிட்டியா? நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி குமரி யாக்குலிக்கு நடந்தவதான். இப்ப தலை நரைச்சு போச்சு. என்ன ராமாத்தா? சரியா சொல்லி போட்டீங்க. பின்ன என்ன பாக்குற? 2 புடவைக்கு என்ன விலை சொல்லு. 500 ஆச்சுங்க. என்னது? என்ன உனக்கு சேர்த்து சொல்றியா? புடவைக்கு விலை சொல்லியா? 400 ரூபாய் தான் கொடுப்பேன். ஏனுங்க ரொம்ப குறைச்சு போட்டீங்க? என்னத்த குறைச்சு போட்டாங்க? எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து போட்டோம். இந்தா. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, இந்த புடவைக்காரர் வந்தாரா, உன் பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்தேன், அப்படியே ராமாத்தாளுக்கு ஒரு புடவை எடுத்தேன். இந்த பாரு. ஓஹோ, பொம்மை நாயக்க விட்டு திணையில உட்கார்ந்து என் பொண்ணுக்கும் புடவை எடுத்து அதே கையால இவளுக்கும் புடவை எடுத்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இவளும் சரிசமமா போச்சு இல்ல? என்னடா என்னடா? ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? ஏய், அதுதான் எடுத்து குடுத்தீங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? புடவை எடுத்து ரெண்டு பக்கம் போ. ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுல நான் எதை செஞ்சாலும் யாருக்கு பிடிக்கிறதே இல்ல. இப்ப என்ன நினைச்சு இப்படி கால் முள்ளு கத்துற? எல்லாம் என் தலையெழுத்து. நான் செய்யறதா யாருக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் எதுக்கா இருக்கணும்? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்பதான் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்பதாளாவது சுப்பத்தாளாவது நீயாச்சும் ஒப்பனாச்சு போங்க. ஏன் அப்படி திட்டுறீங்க? அப்பட்ட வேற கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எங்க இருக்குது அவங்க அம்மா வீடு? எனக்கு தெரியாது. போகல. போமா. கோச்சுக்கிட்டு போறாங்க. ஒரு புடவை, ஒரே ஒரு புடவை, அதை எடுத்து கூட கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பேசுறாங்க. மூக்கு சளியை சிந்தி சிந்தி சட்டையில தொடச்சுக்கிட்டதையும், கோமணம் கட்ட தெரியாம இருந்தப்ப கோமணம் கட்டி விட்டதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. பெரியவங்க பெரியவங்க. நான் போறேன். என்கிட்ட பேசாதடா. அடேங்கப்பா, ராமாதா கிழவி பத்தி ஏதாவது பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்கிட்ட பேசாதன்னா பேசாத. உன்கிட்ட நான் ஒண்ணும் பேச வரல, போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, நீ செருப்புலையும் போடுவ, கையில கருப்பட்டி எடுத்து கொடுப்ப, நாங்க ரெண்டையும் வாங்கிக்கணும். அப்படி ஒண்ணு சொரண கட்டு போயிடல. நான் ரோஷக்காரிடா. இனிமே இந்த வீட்டுல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன். மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? நான் ஒண்ணும் கொப்பனை சும்மா கட்டிக்கிட்டு வரல. தெரிஞ்சுக்க, 10 வில்லு வண்டி நிறைய வீட்டு சாமான்களை ஏத்திக்கிட்டு, சந்தன பொட்டி நிறைய கட்டுக்கட்டா சலம நோட்டுகளா வச்சுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள் அள்ளி போட்டுக்கிட்டு, சந்தைக்கு போக சின்னால பட்டு, கண்ணாரத்துக்கு போக காஞ்சிபுரம் பட்டுன்னு அந்த காலத்திலே ₹1,00,000 சொத்து மதிப்போட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்படி வந்த எனக்கு இன்னைக்கு மரியாதை இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட மாட்டேன்டா, போடா. நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆனா நீ வச்சிய கோழி குழம்பும் கோழி வறுவலும். ஏப்பமா விடுற ஏப்பம்? இது ஏப்பம் இல்லடா, எகத்தாளம், ஏப்பத்தாளம். அப்பம்மா அவனே, உன்னை இப்படியே விட்டா எகிரிடுவியே. அதுக்குதான் அப்பப்ப இறக்குறது. அப்பட்டா, அப்பா போயிட்டாரு. நல்லா பார்த்து சொல்லு. போயிட்டானா? போயிட்டாரு. சரி போய் தட்டு நிறைய சோத்த போட்டு கோழிக்கறி எடுத்து வச்சு குழம்புத்தி எடுத்துட்டு வா. பாத்துக்கிது போசிக்கிறான். கண்டா முட்டை கோழியா சும்மாவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட. பசிக்குதுமா. இளையம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பு நிறைய ஊத்துமா. பாவம் அம்மா பசியோட இருக்குது. வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் கொண்டாந்து வைக்கிறியே. நான் என்ன சோத்து கலையிறவளா? இது யார் சாப்பிடுவா? கொண்டு போய் நாய்க்கு கொட்டு. சும்மா சாப்பிடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் என்ன பத்தி? கேளு. நல்லா சாப்பிடுவேன்னு தெரியும். என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏய் பொம்மை, எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜக்கம்மா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 50 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth.
ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கிற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. இது பின்னுற காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு. அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு 1 வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல. நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுது? இந்த பார் கட்டபொம்மை, பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கா? டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போல வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணாம் வேணாம் வேணாம். நேரா பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன என் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி சுருட்டி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. சும்மா வட 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 கொட 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 பட 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 மல 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 இருக்கும். உள்ள போனா கூச்சம் போயிரும்ல. கூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. அம்மா கொஞ்சம் பாத்து இறங்க. பார்க்காம போய் இருக்க போகுது. ஏய், இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படி வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனே இருக்கிறீங்க. வாங்க. அட கொஞ்சம் இருங்க மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது 1 முக்கால் செருப்பு அது கிடக்குது. அங்க பாருங்க. ஐயோ நாயே. எதுக்கா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. பாத்தீங்களானே, ரோமாபுரி ராணினா ராணிதான். ஏட்டி உதச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. அம்மா இருக்காங்களா? டேய் தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ என்கிட்ட இல்ல. மேல போ. போடு பூவே. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடிச்சு துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது. 10 பைசா இல்லாத உள்ள போனா விடுவாங்களா? என்ன துண்ட எரிடா. டேய் தூரே. நீங்க வாங்க மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. மாமா, அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. நானே சாய்க்கிட்டேனே. அடங்க பழைய பரதேசி பயமாவனா.
வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும்போது பூனை மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? அப்பல ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. பாடுறா. மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா நீங்களும் இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பாத்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு இது சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கற மாமா. ஏய் ஏய், என்ன பட்டன்லாம் வைக்கிற? சும்மா சும்மா என்ன கூச்சமா இருக்குல்ல? புஸ்தகத்தை பிரிச்சாதானே படிக்க முடியும், சட்டிய கைட்னாதானே கூச்சத்தை பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ புரிஞ்சதா? புரியலையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க, ஆனா ஒண்ணு போல நான் பார்த்ததே இல்ல. வாயா வாயா. எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுரு. யார் விட்டாலும் ஒண்ணு விட மாட்டேன். என் மாமா எனக்கு கூச்சத்தை பாக்குறதா கூட்டு வந்தாரு. ஏதோ ஆடினா பாடினா பாத்துட்டு இருந்தேன். இப்ப சட்டை கட்ட வேட்டி கட்டுற. சுத்த மோசமான பொம்பளை இருக்கா போட்டு. அம்மா தாயே, ஆள விட்டுரு. மாமா என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுற வேட்டி கட்டுற. அட சட்டை வேட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ, அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அது இல்லம்மா, அதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு கூப்பிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மாப்ள, அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாத வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே, நீங்களே பாத்துக்கோங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே, என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேன். எப்படா ஓட்ட போற? 10 பாத்திரம் எச்சாவது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணா ரிஜெக்டா? நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டப்பொம்மு, நாளைக்கு காளிங்கராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க.
நிறுத்துங்க நிறுத்துங்க சுவாமி யாரு நீரு ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்க, மாமி வந்திருக்கா. ஓஹோ மாமி ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா, சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன் மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்பனார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க தொடங்கோ தொடங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ. உட்காருமா, வெக்கப்பட்டு இருக்காத. சுவாமி எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டிலாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்ன கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டு? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா அது தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்றா. எடுத்து சீவி போட சீவி. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கா? என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமயக்கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் தான் வரும். உங்க கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா அது வருதுண்ணா. அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற?
ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம் நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான் நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் நாங்க வரப்படாது பொம்பளாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு என்ன சும்மா ஜமாயே என்ன போடி